வேற யாரையாவது லவ் பண்றீங்களா? குமாருக்கும் சுடருக்கும் கல்யாணம் முடிஞ்சிருக்கு. சந்தோஷமா தொடங்கின வாழ்க்கையில முதல் நாளே புயல் வீச போகுது. அன்னைக்கு நைட்டு வெளியே நின்னுட்டு இருக்கிற குமார் கார்த்தி அரசி கிட்ட பேசுறத ஒட்டு கேட்டுடுறான். நான் உன்னை காதலிக்கிறேன் என்ன கார்த்தி சொல்ல, அரசியும் எங்க அப்பா யாரை காட்டுறாரோ அவரை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் சொல்றான். உடனே கார்த்தி, அப்போ உங்க அப்பா என்னத்தான் கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னா கேப்பியான்னு கேக்குறான். அரசி அமைதியா இருக்கிறா. அந்த அமைதிய சம்மதம்னு நினைச்சுக்கிறான் கார்த்தி. ஆனா இதையெல்லாம் ஒட்டு கேட்ட குமாரும் அதே மாதிரி நினைச்சிடுறான். எப்படியாவது இவங்க ரெண்டு பேரையும் சேர விடக்கூடாது. இந்த கோபத்துல கொதிக்கிற குமார் அன்னைக்கே தன்னோட ஆட்டத்தை ஆரம்பிக்க போறான். ஒருவேளை பாண்டியன் அரசிய கார்த்திக்கே கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு பண்ணிட்டா அந்த கோபத்தோட முதல் பலி சுடரா தண்ணிய போட்டுக்கிட்டு சுடர் அடிச்சு கொடுமைப்படுத்த போறான். குமார் இந்த விஷயம் பாக்கியத்துக்கு தெரிய வந்ததும் அவன் நேரா சக்திவேல் வீட்டுக்கு போய் நியாயம் கேட்க போறான். பாக்கியம் சக்திவேல் நேருக்கு நேர் திட்டி சண்டை போட போறாங்க. இந்த மோதலை பார்த்து பாண்டியன் என்ன முடிவு எடுக்க போறாரு? குமாரோட சதி ஜெயிக்குமா? கார்த்தி அரசியின் காதல் கை கூடுமா?